அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான் எந்த ஸ்டைல் வைக்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ போகும்போது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை மஞ்சள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சது, தேவையான தேங்காய் நான் ஒரு தேங்காய் முழுசாக எடுத்திருக்கேன். தக்காளி 4, வெங்காயம் 3, மல்லி புதினா, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே பட்டை, கிராம்பு, சீரகம் போட்டு அரைச்சிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி எல்லாம் தாளிச்சுக்கோங்க. தாளித்த பின்னாடி தாளிக்கும் போது லைட்டாக உப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி உப்பு போட்டு, ஏன்னா கீழே அடியில் மசாலா பிடிக்காது உப்பு போட்டிங்கன்னா. நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டு கிண்டிட்டு கறியை போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கின பின்னாடி நீங்கள் தேங்காய் போடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதங்கின பின்னாடி தேங்காய் நான் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி இது பண்ண பின்னாடி நீங்கள் ஒரு 3 விசில் விட்டால் போதும், கறி உடையாது. நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு நீங்கள் நெய் சோறு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பரோட்டா சுட்டாலும் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். விருந்தாளிங்க யார் வந்தாலும் இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் செய்யலாம். 3 விசில் அடங்கின பின்னாடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் இன்னும் நல்லா உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு சிக்கன் குழம்பு. நான் இப்படி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருக்கான்னு வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.